السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தார் ஏதோ ஜஹான் சர்க்கார் ஏதோ ஆலம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, புனிதமிக்க சிறப்புமிக்க ரமலான் மாதத்தின் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெரியோர்களே, மன்னிக்கக்கூடிய பண்பு என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் தங்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை தவறுகளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தினந்தோறும் நம்மை அறியாமல் எத்தனையோ தவறுகளை குற்றங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாவினால், கண்களினால், உறுப்புகளினால் சொல்லிக்கொண்டே போனால் நம்மை அறியாத பல குற்றம் குறைகளுக்காக அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான். தன்னை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது கஃபூரு ரஹீம், கஃபார் என்றெல்லாம் நான் மன்னிக்கக்கூடியவன், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், குற்றங்குறைகளுக்காக அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பவன் என்று சொல்லக்கூடிய வசனங்களை குர்ஆன் முழுக்க நம்ம பார்க்க முடியும். அன்புமிக்க பெரியோர்களே, இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால், அதுபோல பண்பு நல்ல குணம் அவனுடைய அடியார்களான நம்ம இடத்திலும் அது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். சகிப்புத்தன்மை, அடுத்தவர்களை மன்னிப்பது, விட்டு கொடுத்து நடப்பது, சகித்து கொள்வது, இதுபோல குணங்கள் தன்னுடைய அடியாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். கண்ணியமான பெரியோர்களே, புனிதமான இந்த மாதத்தில் இதுபோல நல்ல சிந்தனைகளை நம்முடைய செவிகளிலே கேட்டு உள்ளங்களிலே நாம் இருத்தி கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயங்கள் இவைகளெல்லாம், காலத்தின் கட்டாயம் இவைகளெல்லாம். எல்லோரும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், வணக்கங்கள் புரியக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இதுபோல மன்னிக்கக்கூடிய, அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சகித்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல பண்புகளும் நம்மிடத்தில் கண்டிப்பாக இருந்திட வேண்டும். நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள், அவர்களுடைய அந்த குணங்கள் நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி, மிகப்பெரிய ஒரு படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமையான அந்த நேரத்தில், சிரமமான அந்த காலகட்டத்தில் அவர்கள் சகித்து கொண்ட விதம், தீங்கிழைத்தவர்களையும் அவர்கள் மன்னித்த அந்த பண்பு, அந்த பாகு, அன்பார்ந்தவர்களே, அவைகளெல்லாம் நாம் எடுத்து நடக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு உயர்வான குணங்கள். இந்த நல்ல நேரங்களில், நல்ல மாதங்களில் இவைகளை நம்முடைய சிந்தனைகளில் கொண்டு வர வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை கொண்ட ஒரு ஹதீஸை சொன்னார்கள். சில்மன் கத்ஆக, நீங்கள் உங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், பிரிந்து வாழாதீர்கள், வெட்டி வாழாதீர்கள், ஒட்டி வாழுங்கள். மிகப்பெரிய ஒரு நல்ல குணம். இன்றைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எத்தனையோ பெற்றோர்களிடத்தில் தங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் பேசாத இடங்களை பார்க்கலாம், குடும்பங்களை பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளோடு தன்னுடைய சகோதரர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதங்களையும், பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில், குழந்தைகள் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பண்புகளை, சேர்ந்து வாழ வேண்டும் என்ற செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகுபட நமக்கு சொல்லித் தந்திருக்க என்பதையெல்லாம் நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். சேர்ந்து வாழ வேண்டும், ஒட்டி வாழ வேண்டும், சகித்து வாழ வேண்டும் என்பதெல்லாம் குடும்பங்களோடு சேர்ந்து வாழும் பொழுது, சகோதரரோடு சேர்ந்து வாழும் பொழுது, சமுதாயத்தோடு சேர்ந்து வாழும் பொழுது கூடுதல் குறைவு இருக்கலாம். எனவே அன்றே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லித் தந்திருப்பதை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய தாத்பரியத்தை, எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை வணக்கங்கள் புரியக்கூடிய நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். இரண்டாவதாக சொன்னார்கள், வாஃபு அம்மா தலமக்க, ஒருத்தர் உங்களுக்கு அநீதம் இழைத்து விட்டாலும், உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புமிக்க பெரியோர்களே, அப்படியாவது நமக்கு தவறுகள் இழைத்திருந்தால், அநியாயம் புரிந்திருந்தாலும், ஸுல்மு செய்திருந்தாலும் அவர்களையும் மன்னிங்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பண்பை நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபத்தஹ மக்காவுடைய நேரத்தில் நடந்த நிகழ்வு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு, பிரபல்யமான பிரசித்தி பெற்ற வரலாறு. மக்காவில் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளானார்கள். காபத்துல்லா உள்ளே, பைத்துல்லாவுக்குள்ளே 2 ரக்காயத்து தொழுகுவதற்கு கூட அனுமதி கொடுக்காத அந்த குடும்பங்கள் எல்லாம் ஃபத்தஹ மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக வந்ததற்கு பிறகு மக்காவிலே அங்கே மக்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று அவர்கள் தலைவராக உரை நிகழ்த்திய போது யாரெல்லாம் அவர்கள் ஏசினார்களோ, யாரெல்லாம் தொழுகுவதற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லையோ, அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நம்முடைய கதி என்னாகுமோ, நம்முடைய நிலைமை என்னாகுமோ என்று தவித்து கொண்டும் சிந்தித்து கொண்டிருந்தும் அந்த நேரத்தை நாம் கற்று சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவினர் மூலமாக ஏற்பட்ட சிரமங்களை அங்கு சிந்தித்து பார்க்கவில்லை. தன்னுடைய குடும்பங்கள், சொந்த பந்தங்கள் கொடுத்த சிரமங்களை அவர்கள் அங்கே நினைத்து பார்க்கவில்லை. பழி வாங்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புமிக்கவர்களே, மிகப்பெரிய நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய நல்ல பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன், நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், நான் பழமையை சொல்லி காட்டவும் மாட்டேன், நடந்த விஷயங்களுக்காக உங்களை பழி வாங்கவும் மாட்டேன், உங்கள் எல்லோரையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிக்க பெரியோர்களே, அதேவேதான் அவர்கள் தங்களுடைய வார்த்தையால் சொல்வது மட்டுமல்ல, தங்களுடைய செயலாலும் செய்து காமித்தார்கள். மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். குற்ற குறைகள் செய்தவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்கள் மீண்டும் உங்களோடு நண்பர்களாகி விடுவார்கள். அந்த பண்பு ஏற்பட்டால் மீண்டும் அவர்கள் நமக்கு நண்பர்களாக, நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக விடுவார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வஹஸின் மன் அஸா இலைக்க, மன்னிக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு குற்றம் இழைத்தவர்களுக்கு, உங்களுக்கு அநீதம் செய்தவர்களுக்கு நீங்கள் நல்லதையே செய்யுங்கள். உங்களுக்கு
அவர்களது குற்றமிழைத்தவர்களை மன்னித்து விட்டு அவர்களுக்கு அன்பளிப்பும் கொடுப்பது போல, அவர்களை மன்னித்து விட்டு அவர்களுக்கு அன்பளிப்பும் கொடுத்தனும் என்ற பண்புகளிலேயே உயர்வான குணம், பண்புகளிலேயே உயர்வான பண்பு, குணங்களிலேயே உயர்வான குணத்தை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நம்முடைய குறைகளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறானோ, மறைக்கக்கூடியவனாக இருக்கிறானோ, அதுபோல தன்னுடைய அவனுடைய அடியார்களாய நாமும் மற்ற சகோதரர்கள் நமக்கு செய்த குறைகளை மன்னித்து விட வேண்டும், மறைத்து விட வேண்டும், சொல்லி காட்டக்கூடாது. அந்த பண்புகளோடு வாழ வேண்டும். நோன்பு மாதத்தில், சிறப்பான இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கக்கூடிய நாம், வணக்கங்களுக்கு புரியக்கூடிய நாம், இந்த நல்ல குணங்களும் நம்மிடத்தில் வந்துவிட்டால் நாம் வெற்றியாளர்களாக விடுகிறோம், நாம் பரிபூர்ண பெற்ற நல்ல மனிதர்களாக மாறிவிடுகிறோம். எனவேதான் பரிபூர்ணமாக மனிதராக ஆக வேண்டும் என்றால் ஒரு பகுதி மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு பகுதி மட்டும் இருந்தால் பூரணத்துவம் பெற்ற பரிபூர்ணம் பெற்ற மனிதராக மாற முடியாது. வணக்கங்களோடு, அல்லாஹுடைய கடமைகளோடு, இந்த சிறிய சிறிய நல்ல பண்புகளும் நம்மிடத்தில் வந்துவிட்டால் பரிபூர்ணம் பெற்ற நல்ல மனிதராக நாம் மாற முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எல்லா விதமான ஹைர்களையும், உடல் ஆரோக்கியத்தையும், எல்லா விதமான பாக்கியங்களையும் நிரப்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.